கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம் தேவன். அவர் அன்பான தேவன். அவர் எல்லாரையும் நேசிக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறார். இந்த தேவன் சொல்லுகிறார், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்று. பிதாவுக்கும் தேவனுடைய குமாரனுக்கும் எவ்வளவு ஒரு அன்பான ஐக்கியம் இருக்கிறதோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிறது. அவர் நம்மிலே மிகவும் அன்புள்ளவராயிருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாமும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். 10ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல. அன்பிலே நிலைத்திருக்கிறது என்றால் என்ன? நாம் ஒருவரிடத்தில் அன்பாயிருந்தால் நாம் அவர்கள் சொல்லுறதை எல்லாமே செய்கிறோம். உதாரணமாக, பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் அன்பாயிருந்தால் அந்த பெற்றோர்கள் சொல்லுகிறதை எல்லாம் பிள்ளைகள் கேட்கிறார்கள். யார் நமக்கு பிடிக்கிறதோ, யாரிடத்தில் நாம் அன்பாயிருக்கிறோமோ அவர்கள் என்ன சொன்னாலும் அது நமக்கு கஷ்டமாக தெரியாது. அதை அப்படியே செய்து விடுவோம். அதைத்தான் தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உதாரணமாக இன்னும் சொல்ல போனால், ஒரு டீச்சரை எடுத்துக்கொண்டால் எந்த டீச்சர் நமக்கு பிடிக்குமோ அவர்களுடைய பாடமும் நமக்கு லகுவாக வரும். நல்ல மார்க்குகளை எடுப்போம். அதே போன்றுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் அன்பாயிருந்தால் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்வோம். அப்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு பாத்திரவான்களாயிருக்க முடியும். பிதாவின் கற்பனைகளை கை கொண்டுதான் இயேசு கிறிஸ்து பிதாவின் அன்பிலே நிலைத்திருக்கிறார். அதே போன்று நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுவே தேவன் நமக்கு தந்த முதலாம் கற்பனையுமாய் இருக்கிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த கிருபையின் காலத்தில் தேவன் நமக்கு தந்த முதலாம் கற்பனையுமாய் இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவோம், தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவோம். மட்டுமல்ல, இரண்டாவதாக சொல்லுகிறார் 12ஆம் வசனத்தில், நான் உங்களிடத்தில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாயிருக்கிறது என்று. இன்றைக்கு மனுஷனிடத்தில் அன்பை காண முடியாது. எல்லாரும் தற்பிரியராயும் சுகபோக பிரியராயும் காணப்படுகிறார்கள். மற்றவர்களை குறித்து சிந்திக்கவோ அவர்களுடைய நன்மையை நாடவோ ஒருவருக்கும் நேரமும் இல்லை, மனமும் இல்லை. மனிதனுடைய அன்பு தணிந்து போன காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மோடு சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறேன் அல்லவா, அதை போன்று நீங்களும் ஒருவரிலொருவர் அன்பாயிருங்கள். இதுவே தேவனுடைய 2ஆம் கற்பனையாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் அன்பு கூற தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அப்படியே இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பாயிருப்பது போல நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாயிருப்போம். ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறவும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளவும், அப்படியே நாங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.